மேட்ச் பிட்வீன் வடவாளம் ஹிட்லர் பாய்ஸ் வர்சஸ் காமராஜபுரம் 2 டீமுக்கான மேட்ச். ஓனி பேட்ஸ்மேன் சைக்கிளில் யோகேஷ், நான் சைக்கிளில் செந்தில். மேட்சுக்கான முதல் ஓவர் சக்திமான் வந்திருக்காரு. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. முதல்ல 1 ஓவர் மட்டும் தான் பவர் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோயராக தூக்கி போட்டார். லோ ஃபுல் டாஸாக கன்வெர்ட் பண்ணி அடிக்க அங்கே கார்த்தி ஃபீல்டர் ஒரு சிங்கிள். இப்போ சைக்கிளாக செந்தில் குயிக்கராக ஆட பார்த்தாரு. ரொம்ப லோ கேப்டாக வந்திருக்கு. டாட் பால். தேர்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. லாங் ஆஃபில் சான்ஸ் பார். கேட்சை பிடிச்சாருன்னு பார்த்தா வெளில போயிடுச்சுங்க. 6 சூப்பரான 6. கிளாசிக்காக ஆடி இருக்காரு. எப்போவுமே கிளாசிக் பேர் போன பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். செந்தில் நல்லா ஆடி இருக்காரு. ஒரு 6. ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் திருப்பி மட்டும்தான் விட்டார். பிளேஸ்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. பவுண்டரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் 6-4 குயிக்கரான ஒரு 10 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல கம்பேக். 6-4 அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு சக்தி. 1 டவுன் பேட்ஸ்மேன் பிள்ளையார் வந்திருக்காரு. லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன் இந்த ஓவரில். முதல் பந்தே ஒரு சுவிட்ச் கிட். உடம்பு போட்டு சுவிட்ச் கிட் திரும்பினால தப்பிச்சான்னு சொல்லலாம். உடம்புல போட்டு போயிருக்கு. ஒரு சிங்கிள் டு எண்ட் ஓவர். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. 12 ரன் அடிச்சிருக்காங்க காமராஜபுரம். மேட்சுக்கான செகண்ட் ஓவர் கார்த்தி வளத்தரக்கோட்டை கார்த்தி வந்திருக்காரு. குயிக்கரான டெலிவரி. டாட். செகண்ட் ஒன் மறைச்சு அக்ராஸில் ஆட பார்த்தாரு. டைமிங் கொடுக்காம போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸ் இல்லை. கார்த்தியை லிமிட்டு கேட்டு புஷார். கேட்ச். விக்கெட் இழக்கிறாங்க. முதல் விக்கெட் சாரி 2வது விக்கெட் இழக்கிறாங்க காமராஜபுரம். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் லியோ குயிக்கரா லோ கேப்டா நல்லா போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் திருப்பி விட்டுருக்காரு. 2க்கு வாய்ப்பு இருக்குமா பவுண்டரிக்கான்னு பார்த்தா பவுண்டரியே போயிடுச்சு. லாஸ்ட் ஒன் டெலிவரி ஒயிட். பணபால் ஒரு ஒயிட். லாஸ்ட் ஒன் ரீபால். பாலுக்கு ரேட் பண்ணி நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க. 2 ரஸ் பண்ண வாய்ப்பு இருக்குமா சிங்கிளோட சாப்பாடுன்னு பார்த்தா ஒரு சிங்கிள். இதோட 2வது ஓவர் முடிவு வந்திருக்கு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 19 ரன் அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 3வது ஓவர் நவீன். முதல் பந்தே சூப்பராக அடித்தார். செம்ம ஹைட்டு போயிருக்கு. சான்ஸ் பார். கேட்சாக பிடிச்சாருங்க சக்தி. லைனில் வச்சு பிடிச்சாங்க. விக்கெட். எஸ்னி பேட்ஸ்மேன் சூர்யா பாலுக்கு ரேட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டு கையில் தான் போயிருக்கு. விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா உள்ளே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் கரெக்டாக ஒரு ஸ்வீப்புக்கு போயிருக்காரு. ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு. பவுண்டரிக்கு வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் அகைன் டாட். நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு. அப்படி இருந்து ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் வாட் அண்ட் டெலிவரி. குயிக்கராக நல்லா போட்டிருக்காரு நவீன். இங்கே டாட் பால். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 25. மேட்சுக்கான 4வது ஓவர் கார்த்திக். உடம்புல தான் பட்டிருக்கு. குயிக்கராக பையில் ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். செகண்ட் ஒன் சூப்பராக அடித்தாருங்க. நேருக்கு நேர் அலட்டிக்காத ஒரு அடி போயிடுச்சு. 6ங்க. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார். சரியாக மீட் ஆகலைன்னு சொல்லலாம். கேப்பில் வந்துருக்கு. 2க்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக 2 ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சின்ன தடுமாற்றமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் இந்த மாதிரி சக்தி இருக்கார் ஃபீல்டர். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி. ஒரு சிங்கிள் மட்டும் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2வது இன்னும் ரஸ் பண்ணிடுறாங்களா? எஸ் ஃபீல்டர் விரட்டி எடுக்கிறதுக்குள்ளே இங்கே ஓடி எடுத்துட்டாங்க 2. நெக்ஸ்ட் ஒன் அகைன் கேப்பில். இதையும் 2 மாற்றுறாங்களான்னு பார்த்தா ரொம்ப தூரமாக விரட்டி வந்திருக்காரு ராஜா. நல்ல த்ரோவாக இருந்தாலும் வந்துட்டாங்க உள்ள. அகைன் ஒரு டபுள் டு எண்ட் ஓவர். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 39 அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் படா முருகேஷ். ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்தே ஒரு சுவிட்ச் கிட் ஒய்டு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். அகைன் ஒரு சுவிட்ச் கிட்டு பவுலருக்கே போயிருக்கு. சிங்கிள். செகண்ட் ஒன் டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் மிட் விக்கெட்டில் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. 2க்கு வாய்ப்பு இருக்குமா சிங்கிளோட சாப்பிட்னு பார்த்தா சக்தி ஃபீல்டருங்க. கரெக்டான த்ரோன்னு சொல்லலாம். 2 ரன் விட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் கரெக்டாக பிக் பண்ணார். ஆனால் கேட்சுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் நல்லா டேக்கணுங்க. ராம் விக்கெட் இழக்கிறாங்க காமராஜபுரம். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சிவா. லாஸ்ட்டாக உசிலங்குளம் டோர்னமெண்ட்டில் 3-4 6 கடைசி நேரத்தில் தான் இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் இன்னிங்ஸ் ஏற்படுத்தினார். இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே உடம்பு லைனில் வந்திருக்காரு. உடம்புல போட்டு திருப்பவும் பாலுக்கு ரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன்
சான்ஸ் பார் அதே இடத்துல தான் ஹைட் ஏறும்னு நினைக்கிறேன். பவுலரே பிடிச்சாங்க. விக்கெட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு 44. 45 டார்கெட் வடவாளம் ஹிட்லர் பாய்ஸ். செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி எடுத்து போகிறான்னு பார்க்கலாம். நவீன் சைக்கிளில், நான் சைக்கிளில் சத்யா. மேட்சுக்கான முதல் ஓவர் மணி வந்திருக்காரு. முதல் பந்தே பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காரு. கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா தாண்டி போயிடுச்சு. பவுண்ட்ரி போயிடுச்சு. ஸ்டார்ட் வித் பவுண்ட்ரிங்க. செகண்ட் ஒன். சான்ஸ் பார் இந்த மாதிரி திருப்பியிருக்காரு. பிகைண்ட் சம்மில் போயிடுச்சுங்க. 6 போயிடுச்சு. 4-6ன்னு குயிக்கராக பத்திரனா கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். திருப்பியோட பார்த்துருக்காரு. அங்கே ஃபீல்டர் சசி விரட்டி போய்க்கிருக்காங்க. 2 கண்டிப்பாக ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன். எக்ஸலன்ட் டெலிவரி. சூப்பராக போட்டிருக்காரு. இங்கே டாட் பால். கேப் பிளேன்னு பார்த்தா லியோ நல்ல ஸ்டாப் அங்கே ஃபீல்டர்கிட்ட இருந்து. விக்கெட். சத்யா எந்த பந்தையும் சந்திக்காமல் டைமண்ட் டக். நெக்ஸ்ட் பேட்டர் சக்தி. சான்ஸ் பார் ஹைட்டு மட்டும்தான் போயிருக்கு. கேட்சுக்கு வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா எஸ், நல்லா டேக்கன். விக்கெட். மூலவர் முடிஞ்சிருக்கு. 12 ரன் அடிச்சிருக்காங்க. ஹிட்லர் பாய்ஸ் வடவாளம். செகண்ட் ஓவர் பிளேயர் வந்திருக்காரு ஆஃப்டர் த சர்க்கிளில். ஒயிட். சொன்ன பால் கேட்ச் எடுத்திருக்காங்க. விக்கெட். நவீனோட விக்கெட்டையும் பிடிச்சாங்கன்னு சொல்லலாம். இங்கே நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் வல்லத்தரக்கோட்டை கார்த்திக். நேருக்கு நேர் ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு. பவுண்டரி ஸ்டாப் பண்ணுறாங்களான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணி போட்டார். எக்ஸலண்ட் எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து. 2 ரன். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ். அதே ஃபீல்டர் தான் தேடி போயிருக்கு இந்த முறையும். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். சிங்கிள். அவளோட நெக்ஸ்ட் ஒன். விக்கெட் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், முக்கியமான பேட்ஸ்மேனோட விக்கெட்டு. கார்த்தியோட விக்கெட்டை இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேன் நீங்கள் லெஃப்ட் முருகேஷ் வந்திருக்காரு. பிளேயரோட நெக்ஸ்ட் ஒன். சான்ஸ் பார் மறிச்சு அடிச்சிருக்காரு. கேட்சை பூச்சாங்க. இங்கே 1 மோர் விக்கெட் எடுத்திருக்காரு இந்த ஓவரில். மொத்தமாக 3 விக்கெட் நினைக்கிறேன் பிளேயர். முடிஞ்சிருக்கு. 17 ரன் அடிச்சிருக்காங்க வடவாளம் ஹிட்லர் பாய்ஸ். மேட்சுக்கான 3வது ஓவர். சூர்யா முதல் பந்தே ஒரு சுவிட்ச் கரெக்டாக சுவிட்ச் திரும்பி ஆடி இருக்காரு. யோகேஷ் ஃபீல்டர் கரெக்டான நேரத்தில் ஜம்மு பண்ணி பிடிச்சாருங்க. சிங்கிள். செகண்ட் ஒன். விக்கெட் எடுத்துருக்காரு. குயிக்கராக போட்டிருக்காரு ஸ்டம்பிளேங்க. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் எங்கள் ராஜா வந்திருக்காரு. முதல் பந்தே ஒரு சுவிட்ச் சூப்பராக அடிச்சாருங்க. சுவிட்ச் திரும்பி பவுண்ட்ரி போயிடுச்சு. இங்கே அகைன் ஒரு சுவிட்ச் டாட். அவளோட நெக்ஸ்ட் ஒன். சான்ஸ் பார் செம்ம ஹைட்டு போயிருக்கு. கேட்சுக்கு பாலுக்கு போய் நின்று மிஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை சுவிட்ச் கரெக்டாக பேட்டில் போட்டிருக்கு. இது கண்டிப்பாக அன்ஸ்டாப்பபிள் பவுண்ட்ரியாக தான் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், போயிடுச்சு பவுண்ட்ரி. ஸோ ஒரு பக்கம் மேட்சை சைஸாக மூவ் பண்ணுறாரு எங்கள் ராஜா. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 28 அடிச்சிருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன். ஒரு மாதிரி பவுலரை போட்டு வளர்த்துனான்னு சொல்லலாம் பேட்ஸ்மேனுங்க. குயிக்கரான டெலிவரி உடம்புல தான் போட்டிருக்கு. டாட் பால் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன். கட் பண்ண பார்த்தாரு. குயிக்கோ டெலிவரி அகைன் டாட் பால். பண்ணியிருக்க 10 பாலுக்கு 18 மாற்றிட்டாங்க மேட்சை. கேப்பில் போயிருக்கு. 2க்கு வாய்ப்பு இருக்குமா சிங்கிளோட சாப்பிடலாம்னு பார்த்தா ராஜதுரை கண்டிப்பாக அந்த எண்ணில் ஓடிடுவார். இந்த எண்ணில் ராம் வர்றாரா அப்படிங்கிற கேள்விக்கு அம்பேர் சொல்லியிருக்காரு. டிசிஷன் இல்லை. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேன் இங்கே குமரேசன். நெக்ஸ்ட் ஒன். நேரத்துலேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் லக்கி பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இங்கே பிகைண்ட் சம்மில் எஸ் போயிடுச்சுங்க. இங்கே ஸோ குமரேசன் உள்ளே வந்ததுக்கப்புறம் லக்கும் ஃபேவராக இங்கே வேலை செஞ்சுருக்கு. ஒரு பவுண்ட்ரி பேர். பாலோட நெக்ஸ்ட் ஒன். உடம்புல போட்டிருக்கு. இதுவும் ஒரு சிங்கிள். இதோட கடைசி ஒரு பந்து, முக்கியமான பந்து. சப்போர்ட் பண்ணி போனார். டாட் பால் டு எண்ட் ஓவர். 4 முடிவு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஓவர் 5 ரன்னுக்கு போட்டு முடிச்சிருக்காரு ஓவரை. கடைசி 6க்கு 12 செந்தில் வந்திருக்காரு. சப்போர்ட் பண்ணி போனார். டாட் பால் நினைக்கிறேன். டாட் வித் ஷாட். 5க்கு 12. செகண்ட் ஒன். பிகைண்ட் சம்மில் பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. சசிக்கும் பந்துக்கும் தான் போராட்டம். போயிடுச்சு பவுண்டரிங்க. 4 பாலுக்கு 8. தேர்ட் ஒன். சான்ஸ் பார் போயிடுச்சுங்க. இங்கே 6. வாட் அ ஷாட். இங்கே குமரேசன் ஆன் ஃபயர் நாக் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஸோ நான் சொன்ன மாதிரி அவர் வந்ததுக்கப்புறம் லக்கு அவங்களோட கேம் 2மே வெளில வந்திருக்கு. ஸோ வடவாளம் ஹிட்லர் பாய்ஸுக்கு ஃபேவராக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். 3 பாலுக்கு 2.
ஹைட் ஏற்றி விட்ருக்காரு. கேட்சை பிடிக்கிறாங்களா? கேட்சை பிடிச்சா தான் மேட்ச்சில் மொமெண்டம் சேஞ்ச் ஆக வாய்ப்பாக இருக்கும். புதுசார் மணிங்க விக்கெட். கடைசி 2-2 கேப்பில் ப்ளேஸ் பண்ணுறாங்க. இதையே 2வது ரன்னும் மாற்ற ட்ரை பண்ணுறாங்களா? அங்கே ராஜா ஃபாஸ்ட்டாக போயிருக்காரு. கீப்பர் 2க்கு த்ரோ பிடிச்சி அடிச்சிட்டாங்களா? விக்கெட் கொடுத்துருக்காங்க. 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். கடைசி 1-2 சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிச்ச முடியல. இந்த பால் போன ஒரு சிங்கிள் மேட்சை வின் பண்ண வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இங்கே. ஸோ மேட்சை வின் பண்ணியிருக்காங்க வடவாளம் ஹிட்லர் பாய்ஸ். கடைசி பாலில் பவுண்டரி எடுத்துகிட்டு போய் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் பியூர் ஹால் லக் அப்படின்னு சொல்லலாம் காமராஜபுரம்.